ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க நம்ம வீட்டை சுற்றி மழை பெய்யவும் நிறைய புல்லு வந்துருச்சுங்க. வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, இது வந்து நெல்லிக்காய் கண்ணு, இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கண்ணு. பார்த்தீங்களா எவ்வளோ புல்லு. இந்த முருங்கை நானும் வெட்டி வெட்டி போடுறேன், நிறையா வளர்ந்துருக்குங்க. இது பேய் முருங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் வெட்டுற நிறையா வந்துடுது. அது மாதிரி வெட்டி மாட்டுக்கு போடணும். இந்த பாருங்கள், இந்த வேலி வாங்கி உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷமாக கிடக்கு. பார்த்தீங்களா, 1 வருஷம் ஆகிடுச்சு இந்த வேலி வாங்கி. அது கிட்டத்தட்ட பட்டாக்கா ஒரு 7 மாதம் இருக்கும். 7 மாதம் இருக்கும் அப்படியே கிடக்கு. இதை வேறு சரி பண்ணணும். இப்போ ஏன்னு கேளுங்க, நம்ம வீட்டை சுற்றி போட்டோம்னாக்கா இது பத்துன்னு பார்க்குறோம், பத்தாது. அப்படியே சுற்றி இங்கிட்டு போயிடலாம். இங்கிட்டு வா. பார்த்தீங்களா எவ்வளோ புல்லு, பார்த்தீங்களா நிறைய புல்லு வந்துருச்சுங்க. என்ன இப்போ சரி பண்ணணும். இப்போ இந்த வேலி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், நம்ம ஒரு தூண் வாங்குறோன்னாக்கா அந்த கல் கிடக்குங்க, பத்தாது நமக்கு. பக்கத்தில் போட்டு வேலி போட்டால் தான் அது காற்று அடித்தாலும் நகராமல் இருக்கும் இல்லைங்களா. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அது அப்படியே கிடக்கு. பார்த்துக்குவோம். அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வந்து அந்த வேலியை நான் போட்டுருவேன் கண்டிப்பாக. சரிங்க, இதெல்லாம் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணணும், மருந்து அடிக்கணும். மருந்து எல்லாம் அடித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். சரிங்களா, பாருங்க, இதெல்லாம் செடியெலாம் வாடி போச்சுங்க. இதெல்லாம் வந்து மாதுளம்பழ செடி. இந்த பாருங்க 2 செடி இருக்குது. இதை பார்த்தீங்களா, மாதுளம் காய் தெரியுதுங்களா, பார்த்தீங்களா, மாதுளம் காய் தெரியுதுங்களா. எல்லாம் இந்த மழை இப்போ கொஞ்சம் இல்லை, நின்றுச்சு. எல்லாம் புல்லு நிறையா இருக்கும், அப்படி இருக்குதுங்க. இதெல்லாம் சரி பண்ணவே உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக. பார்த்தீங்களா, எதுவும் புல்லு தாங்க. மழை பெய்யும், எங்கள் வீட்டில் எப்பயுமே அப்படி தாங்க புல்லு வந்துடும். இப்போ எங்கள் வீட்டுக்கார இருந்தால் நான் நிஜமாக நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா, இந்த மாதிரி புல்லு வர அளவுக்கே நான் விட்டுருக்க மாட்டேன். அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாமே நான் அந்த தளம் போட்டிருப்பேன். அந்த சிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அது வீட்டை சுற்றி போட்டிருப்பேன். பின்னாடி பக்கம் மட்டும் நான் இடம் விட்டுருந்துருப்பேன். பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு, செய்வேன் நான் கண்டிப்பாக. சரிங்க பட்டுங்களா, எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. ரோட்டில் போகும்போது எல்லாம் கவனமாக போங்க. சரிங்களா? ஓகே, பாய் தங்கங்களா.